ஹாய் ஹலோ. கர்த்தரும் நமது அருமை இரட்சகரும் நம்முடைய அன்பு மனவாளனுமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கிறேன். ஒரு வீடியோவுக்கு 12 கேள்விகள், ஒரு கேள்விக்கு 4 ஆப்ஷன்ஸ் முடிஞ்ச உடனே நீங்க சரியாக அறிந்திருக்கிற விடையை தெரிந்தெடுக்க 10 செகண்ட்ஸ். இவ்வளவுதாங்க விஷயம். ஓவராலா பார்க்கும்போது இது ஒரு சாதாரண கிறிஸ்தவ பொழுதுபோக்கு வீடியோ போலதான் இருக்கும். ஆனா இந்த முயற்சி முற்றிலுமாக உன்னதமான நோக்கத்தை கொண்டு உருவாக்கப்பட்டது. வேதத்தின் ரகசியங்களை டீகோட் பண்றது, வேதத்தின் ரகசியங்களை அன்லாக் பண்ணுகிற ஒரு உத்தியாக இதை நாங்க பயன்படுத்தலாம் யோசிக்கிறோம். தேவ ஆவியானவர் உங்களுக்கும் எனக்கும் உதவி செய்து நம்முடைய முயற்சியை தேவன் மகிமைப்படுத்துவாராக. வேத ரகசியங்களை எப்படி பரிசுத்த ஆவியானவராக நம்முடைய பேற்றரவாளனை கொண்டு அன்லாக் பண்றது அப்படிங்கிறத பார்த்துட்டு நான் நிகழ்ச்சிக்குள்ள போயிடலாம். மணவாளன் வர போறார். 10 கன்னிகைகளும் 10 தீவெட்டி வச்சிருக்கிறாங்க. ஆனா 5 பேர்கிட்ட எண்ணெய் இருக்கு, 5 பேர்கிட்ட எண்ணெய் மிஸ்ஸிங். மணவாளன் வர தாமதமாகும் அப்படின்னு சொன்ன உடனே ரெடியா இருக்கிற 5 பேரும் தூங்கிடுறாங்க. ஆனா இந்த எண்ணெய் இல்லாத 5 பேர் என்ன பண்ணிருக்கணும்? ஓடி போய் அவங்களுக்கு தேவையான அவங்க எண்ணெயை அவங்க கொண்டு வந்திருக்கணும். இல்லைன்னா அவங்களுக்கு தேவையான எண்ணெயை வாங்கி வந்திருக்கணும். ஆனா அந்த 5 பேரோடு சேர்ந்து இவங்களும் தூங்கிடுறாங்க. இப்ப மணவாளன் வந்துட்டார். உடனடியா ஃபர்ஸ்ட் அலர்ட் ஆகிறது யார் தெரியுமா? கையில எண்ணெய் இல்லாதவங்க. ஓடி போயிட்டு எண்ணெய் வச்சிருக்கிறவங்க கிட்ட போய் கேட்கிறாங்க. அவங்க உடனடியா ரெஃப்யூஸ் பண்ணிடுறாங்க. எங்களுக்கும் உங்களுக்கும் போதாதபடிக்கு நீங்க போய் வாங்கிக்கங்கன்னு சொல்றாங்க. கையில எண்ணெய் இல்லாதவங்க எண்ணெய் வாங்க போறாங்க. அவங்க போன நேரத்துல மணவாளன் வந்துடுறாரு. ஆயத்தமா இருக்கிறவங்க அறைக்குள்ள கூட்டிட்டு போயிடுறாரு. டோர் லாக் ஆயிடுச்சு. வாங்க போனவங்க இப்ப ரிட்டர்ன் வந்து கதவை தட்டுறாங்க. கதவு திறக்கப்படவில்லை. உள்ள இருந்து சத்தம் மட்டும் வருது. ரொம்ப பயங்கரமான இந்த பதில் நம்ம காதுகளில ஒரு செகண்ட் கூட விடக்கூடாதுங்க. ரொம்ப வார்ன் பண்ணி நான் இதை சொல்றேன். உங்களை அறியேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன்னு சொல்றாரு. இதை நீங்க போயிட்டு மத்தேயு 25ஆம் அதிகாரம் முதல் 12 வசனத்துல வாசிச்சீங்கன்னா தெரியும். இப்போ நாம அன்லாக் பண்ண வேண்டிய விஷயம், டீகோடிங் பண்ண வேண்டிய விஷயம். தீவெட்டினா எது, எண்ணெய்னா எது, எண்ணெயை விற்கிறவர்கள் யார், எப்படிங்க இதை அன்லாக் பண்றது? இதை அன்லாக் பண்ணணும்னா நம்ம இஷ்டம் போல எல்லாம் தயாரிக்க முடியாது. வேத வசனத்தை கொண்டு மாத்திரம் தான் இதை டீகோடிங் பண்ண முடியும். இப்ப நம்ம டீகோடிங் பண்ணலாம். வேகமா இதை நான் செய்யறேன். நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் வந்துட்டீங்கன்னா, கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிக்ஷையே ஜீவ வழி. இப்ப இந்த வசனத்தின்படி பார்த்தா கட்டளை தாங்க நம்முடைய தீவெட்டி, அதாவது விளக்கு. அந்த தீவெட்டியை எங்கிருந்து எடுக்கணும்னா வெளிச்சமாக வேதத்திலிருந்து எடுக்கணும். வேதமாக வெளிச்சத்திலிருந்து எடுத்த கட்டளையை நன்றாக புரிந்து கொண்டு நம்முடைய மனவாளனாகி இயேசு கிறிஸ்துவோடு நெருங்கி ஜீவிப்பதற்கு என்று ஒரு விசேஷித்த அபிஷேகம் தேவைங்க. அந்த அபிஷேகம் தாங்க என்ன. இதே நான் சொந்தமா சொல்லல. சங்கீதம் 23ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது சொல்றார். அப்போ இந்த அபிஷேகத்தை நாம பெற்றிருந்தோம்னா நாம தினந்தோறும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தீவெட்டியை கொண்டு மணவாளனாகி இயேசு கிறிஸ்துவோடு நெருங்கி ஜீவிக்கிற ஒரு அனலுள்ள வாழ்க்கையை நாம வாழ்வோம். நிமிஷத்துக்கு நிமிஷம் நாம நெருங்கி உறவாடலாம். ஆனா இத பிராக்டிகலா நாம பார்த்தோம்னா நம்ம தீவெட்டியாகிய கட்டளை என்னன்னு வெளிச்சமாக வேதத்திலிருந்து எடுத்துக்கொண்டு அதை தியானிச்சு நம்முடைய மனவாளனோடு நீங்களும் நானும் நெருங்கி ஜீவிக்க நமக்கு அபிஷேகமாகி எண்ணெய் தேவன் கொடுத்திருக்கிறார். ஆகினால நம்ம பாத்திரம் நிரம்பி விடுகிறது. மனவாளன் வந்த உடனே நம்ம கூட்டிட்டு போய் டோரை லாக் பண்ணிடுவார். சிலர் என்ன பண்றோம்னா ரொம்ப சோம்பல்காரங்களா அந்த எண்ணெயை வேண்டாம் உதறி தள்ளிட்டு இவங்களுக்குன்னு பிடிச்ச சில ஊழியக்காரங்க ஒரு கடை போட்டு வச்சிருப்பாங்க. என்ன கடை? அனுதினமன்னா, அன்றன்றுள்ள அப்போ, தின தியானம், இப்படி பல இருக்குங்க. இவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த ஊழியர்கள் அவங்க கடவுள் கிட்ட அவங்க எப்படி தியானிச்சாங்கன்னு யாருக்கும் தெரியாது. அவங்க மனசுல என்னவோ ஒண்ணு தோணி அதை ஒரு புத்தகமாக வெளியிட்டு இன்னைக்கு மே 10ஆம் தேதியா, 10ஆம் தேதிக்குரிய அன்றன்றுள்ள அப்போ, 10ஆம் தேதிக்குள்ள அனுதின மன்னா, இப்படி எதையோ ஒன்று அவர்கள் தியானத்தை போட்டிருப்பாங்க. அதை வாங்கி படிச்சுட்டா அவ்வளவுதாங்க. மனசுல ஒரு பெரிய சந்தோஷத்தோட அதை மூடி வச்சு அல்லையான்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இப்ப மணவாளன் வந்துட்டார். இவங்க கிட்ட தீவெட்டி இருக்குது, ஆனா என்ன இல்ல. உடனே என்ன செய்யறாங்க? ஓடி போய் எதையோ வாங்கி அவங்க அதை வாசிச்சுட்டு வர்றதுக்குள்ளார மணவாளன் வந்து அவங்களை கூட்டிட்டு போயிடாரு. இப்ப புரிஞ்சுச்சா? உங்ககிட்ட தேவனோடு நெருங்கி ஜீவிக்கிற ஜீவன் இருக்குமா? இருக்கவே இருக்காது. ஆகனால்தான் உள்ள இருந்து ஒரு சத்தம் வருது, உங்களுக்கும் எனக்கும் சம்பந்தமே கிடையாது, உங்களை நான் அறியேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஏன்னா நெருங்கி ஜீவிக்கிற அந்த அபிஷேகத்தை இவர்கள் விட்டு விட்டார்கள். இப்ப புரிஞ்சுச்சா?
எவ்வளவு ஈஸியா ஒரு விஷயத்தை நாம டீகோட் பண்ணிட்டோம்னு. தேவனோடு உறவாடாத ஒருத்தரை பார்த்து தேவன் உங்களை நான் அறியேன் என்று சொல்வது மிக சரியான தீர்ப்பு தானே. அப்ப இந்த தவறு நாம் செய்யாதபடிக்கு நாம எச்சரிக்கையா இருக்கணும் தான் இப்படிப்பட்ட வினாடி வினா நிகழ்ச்சியை நாம ஏற்படுத்தி இருக்கிறோம். இந்த வினாடி வினா நிகழ்ச்சியில பல விஷயங்களை நாம டீகோட் பண்ண போறோம். தயவு செய்து முழு ஆவி, முழு ஆத்மா, முழு பலத்தோடு தேவனை அண்டிக் கொள்ளும்படி, அவரோடு உறவாடும்படி உங்களுடைய தீவட்டியையும் உங்களுடைய எண்ணெயையும் ஆயத்தமாக வைத்துக் கொண்டு தேவனோடு நெருங்கி ஜீவிக்கிற ஒரு மகிமுள்ள வாழ்க்கை உங்களை அன்போடு அழைக்கிறேன். நாம நிகழ்ச்சிக்குள்ளாக போகலாம். கேள்வி எண் 1. இடி முழக்க மக்கள் என்று இயேசு கிறிஸ்துவே பெயரிட்ட 2 சீடர்கள் யார்? இந்த கேள்விக்கான ஆப்ஷன்ஸ். ஆப்ஷன் ஏ பேதுரு மற்றும் அந்திரேயா. ஆப்ஷன் பி அல்பேயுவின் குமாரன் யாக்கோபு மற்றும் ததேயு. ஆப்ஷன் சி செபதேயுவின் குமாரன் யாக்கோபு மற்றும் யோவான். ஆப்ஷன் டி பிலிப்பு மற்றும் பர்த்தலமேயு. சரியான விடையை தெரிந்தெடுப்பதற்கான கால அவகாசம். சரியான விடை ஆப்ஷன் சி செபதேயுவின் குமாரன் யாக்கோபு மற்றும் யோவான். தெரிந்தெடுத்த விடையை உறுதிப்படுத்தும் வேத வசனம் மார்க் 3 அதிகாரம் 17 வசனம். கேள்வி எண் 2. யோனாவின் மகனாகிய சீமோனுக்கு பேதுரு, அதாவது கல் அல்லது பாறை என்று அர்த்தம் கொள்ளும் கேபா என்று இயேசு கிறிஸ்து பெயரிட்டதன் காரணம் என்ன? இந்த கேள்விக்கான ஆப்ஷன்ஸ். ஆப்ஷன் ஏ மூளைக்கு தலைக்கல்லாய் இருக்க வேண்டி. ஆப்ஷன் பி இந்த கல் எவன் மேல் விழுந்தாலும் அவனை நசுக்கி போடும் என்பதால். ஆப்ஷன் சி இந்த கல்லின் மேல் கிறிஸ்துவின் சபை கட்டப்படும் என்பதால். ஆப்ஷன் டி மேற் சொன்ன எதுவும் சரியான விடை இல்லை. சரியான விடையை தெரிந்தெடுப்பதற்கான கால அவகாசம். சரியான விடை ஆப்ஷன் சி இந்த கல்லின் மேல் கிறிஸ்துவின் சபை கட்டப்படும் என்பதால். தெரிந்தெடுத்த விடையை உறுதிப்படுத்தும் வேத வசனம் மத்தேயு 16 அதிகாரம் 18 வசனம். கேள்வி எண் 3. பரிசுத்த ஆவியானவராகிய நம்முடைய தேற்றரவாளன் எங்கிருந்து வருகிறார்? இந்த கேள்விக்கான ஆப்ஷன்ஸ். ஆப்ஷன் ஏ பலத்த காற்றிலிருந்து. ஆப்ஷன் பி பிதாவினிடத்திலிருந்து. ஆப்ஷன் சி அக்கினிமயமான நாவுகளிலிருந்து. ஆப்ஷன் டி அந்நிய பாஷையும் அற்புதங்களிலும் இருந்து. சரியான விடையை தெரிந்தெடுப்பதற்கான கால அவகாசம். சரியான விடை ஆப்ஷன் டி பிதாவினிடத்திலிருந்து. இந்த விடைக்கான வேத பகுதி யோவான் 15 அதிகாரம் 26 வசனம். கேள்வி 4. யூதாஸ் ஸ்காரியோத்துக்கு பதிலாக யாரை சீடர்கள் தெரிந்தெடுத்தார்கள்? ஆனால் யூதாஸ் காரியத்துக்கு பதிலாக யாரை கர்த்தர் தெரிந்தெடுத்தார்? இந்த கேள்விக்கான ஆப்ஷன்ஸ். ஆப்ஷன் ஏ பரபாஸ் தீத்து. ஆப்ஷன் பி மார்க்கு ஸ்தேவான். ஆப்ஷன் சி மத்தியா பவுல். ஆப்ஷன் டி பர்னபாஸ் லூக்கா. சரியான விடையை தெரிந்தெடுப்பதற்கான கால அவகாசம். சரியான விடை ஆப்ஷன் சி மத்தியா மற்றும் பவுல். யூதாஸ் காரியத்துக்கு பதிலாக மத்தியாவை சீடர்கள் தெரிந்தெடுத்தார்கள், பவுலை கர்த்தர் தெரிந்தெடுத்தார். இந்த விடைக்கான வேத பகுதி அப்போஸ்தலர் 1 அதிகாரம் 26 வசனம்,
அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கேள்வி எண் 5. பலவீனமான தோற்றமும் அற்பமான வசனிப்பும் உடையவன், ஆனால் அவனுடைய கடிதங்கள் பலமும் பார யோசனையும் உள்ளவைகள் என்று பலரால் சொல்லப்பட்ட ஊழியன் யார்? இந்த கேள்விக்கான ஆப்ஷன்ஸ்: ஆப்ஷன் ஏ யோவான், ஆப்ஷன் பி யாக்கோபு, ஆப்ஷன் சி பேதுரு, ஆப்ஷன் டி பவுல். சரியான விடையை தேர்ந்தெடுப்பதற்கான கால அவகாசம் சரியான விடை ஆப்ஷன் டி பவுல். இந்த விடைக்கான வேத பகுதி 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கேள்வி எண் 6. பிலாத்து எதை கலிலேயருடைய பலியிலே கலந்திருந்தான்? இந்த கேள்விக்கான ஆப்ஷன்ஸ்: ஆப்ஷன் ஏ சில கலிலேயருடைய இரத்தம், ஆப்ஷன் பி 1 வயதுடைய ஆட்டுக்கடாவின் இரத்தம், ஆப்ஷன் சி 1 வயதுடைய காளையின் இரத்தம், ஆப்ஷன் டி புறாக்கள் மற்றும் பறவைகளின் இரத்தம். சரியான விடையை தேர்ந்தெடுப்பதற்கான கால அவகாசம் சரியான விடை ஆப்ஷன் ஏ சில கலிலேயருடைய இரத்தம். இந்த விடைக்கான வேத பகுதி லூக்கா 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கேள்வி எண் 7. இயேசு கிறிஸ்துவானவர் எங்கிருந்து வந்தார், பிறகு எங்கே போனார்? இந்த கேள்விக்கான ஆப்ஷன்ஸ்: ஆப்ஷன் ஏ பெத்லகேமிலிருந்து வந்தார், பரலோகம் போயிருக்கிறார். ஆப்ஷன் பி எருசலேமிலிருந்து வந்தார், பரலோகம் போயிருக்கிறார். ஆப்ஷன் சி நாசரேத்திலிருந்து வந்தார், பரலோகம் போயிருக்கிறார். ஆப்ஷன் டி பிதாவினிடத்திலிருந்து வந்தார், பிதாவினிடத்தில் போயிருக்கிறார். சரியான விடையை தேர்ந்தெடுப்பதற்கான கால அவகாசம் சரியான விடை ஆப்ஷன் டி பிதாவினிடத்திலிருந்து வந்தார், பிதாவினிடத்தில் போயிருக்கிறார். இந்த விடைக்கான வேத பகுதி யோவான் 16ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். கேள்வி எண் 8. வேத வாக்கியங்களை புரட்டுகிறவர்களுக்கு என்ன கேடு வருமோ அப்படியே இந்த ஊழியருடைய வார்த்தைகளை புரட்டுகிறவர்களுக்கும் கேடு வரும். யார் அந்த ஊழியர்? இந்த கேள்விக்கான ஆப்ஷன்ஸ்: ஆப்ஷன் ஏ ஸ்தேவான், ஆப்ஷன் பி யாக்கோபு, ஆப்ஷன் சி பவுல், ஆப்ஷன் டி பிலிப்பு. சரியான விடையை தேர்ந்தெடுப்பதற்கான கால அவகாசம் சரியான விடை ஆப்ஷன் சி பவுல். இந்த விடைக்கான வேத பகுதி 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். கேள்வி எண் 9. நாங்கள் எங்கள் கைகளினாலே தொட்டோம், எங்களுடைய கண்களினாலேயே கண்டோம், எங்களுடைய காதுகளாலே கேட்டோம், நாங்களே நோக்கி பார்த்தோம் என்று யோவான் கூறுகிறார். என்னத்தை குறித்து அவர் இதை எழுதியிருக்கிறார்? இந்த கேள்விக்கான ஆப்ஷன்ஸ்: ஆப்ஷன் ஏ இயேசு உயிரோடு எழுப்பின லாசரு குறித்து, ஆப்ஷன் பி சுத்தமான 10 குஷ்டரோகியை குறித்து, ஆப்ஷன் சி ஜீவ வார்த்தையாகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து,
ஆப்ஷன் டி, குருடனாயிருந்து சுகமான பர்த்திமேயுவை குறித்து. சரியான விடையை தேர்ந்தெடுப்பதற்கான கால அவகாசம் சரியான விடை ஆப்ஷன் சி, ஜீவ வார்த்தையாகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து. இந்த விடைக்கான வேத பகுதி 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கேள்வி எண் 10. கடைசி நாட்களில் தான் நாம் இருக்கிறோம் என்று அறிந்து கொள்ள இதுதான் முதலாவது நடக்கும் என்று பேதுரு கூறுகிறார். அது என்ன சம்பவம்? இந்த கேள்விக்கான ஆப்ஷன்ஸ்: ஆப்ஷன் ஏ, பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும். ஆப்ஷன் பி, தேசங்களும் ராஜ்யங்களும் ஒன்றுக்கொன்று விரோதமாய் எழும்பும். ஆப்ஷன் சி, சுய இச்சைகளின்படி நடக்கிற பரியாசக்காரர் தோன்றுவார்கள். ஆப்ஷன் டி, பூமி அதிர்ச்சிகள் பல இடங்களில் உண்டாகும். சரியான விடையை தேர்ந்தெடுப்பதற்கான கால அவகாசம் சரியான விடை ஆப்ஷன் சி, சுய இச்சைகளின்படி நடக்கிற பரியாசக்காரர்கள் தோன்றுவார்கள். இந்த கேள்விக்கான வேத பகுதி 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கேள்வி எண் 11. எதை குறித்து பவுல் பேசும்போது பெலிக்ஸுக்கும் அவன் மனைவி துருசில்லாளுக்கும் பயம் வந்தது? உடனே நீ போகலாம், எனக்கு சமயம் வாய்த்தால் உன்னை அழைப்பிப்பேன் என்று சொன்னான். இந்த கேள்விக்கான ஆப்ஷன்ஸ்: ஆப்ஷன் ஏ, பெலிக்ஸ் பரிதானம் கேட்டதை குறித்து. ஆப்ஷன் பி, பவுல் தான் ஒரு ரோமன் என்று சொன்னது குறித்து. ஆப்ஷன் சி, வெள்ளையடிக்கப்பட்ட சுவரே என்று பவுல் சொன்னது குறித்து. ஆப்ஷன் டி, நீதி, இச்சையடக்கம், இனிவரும் நியாய தீர்ப்பை குறித்து பேசியது. சரியான விடையை தேர்ந்தெடுப்பதற்கான கால அவகாசம் சரியான விடை ஆப்ஷன் டி, நீதி, இச்சையடக்கம், இனிவரும் நியாய தீர்ப்பை குறித்து பேசியது. இந்த விடைக்கான வேத பகுதி அப்போஸ்தலர் 24ஆம் அதிகாரம் 24 மற்றும் 25ஆம் வசனம். கேள்வி எண் 12. கிறிஸ்தவ விசுவாசிகளாகிய நாம் என்ன செய்தால் ஆக்கினை தீர்ப்பிலிருந்து தப்பித்துக் கொள்ள முடியும்? அது மட்டுமல்ல, இதை செய்தால் நியாயம் தீர்க்கப்படவும் மாட்டோம். அது என்ன? இந்த கேள்விக்கான ஆப்ஷன்ஸ்: ஆப்ஷன் ஏ, நம்மை நாமே நிதானித்து அறிந்தால். ஆப்ஷன் பி, மற்றவர் நம்மை குறை கூறாத இடைவிடாத ஜெப வாழ்வு. ஆப்ஷன் சி, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஊக்கமாய் ஊழியம் செய்தல். ஆப்ஷன் டி, ஏழை எளியோரை போஷித்து தவறாமல் சபைக்கு செல்லுதல். சரியான விடையை தேர்ந்தெடுப்பதற்கான கால அவகாசம் சரியான விடை ஆப்ஷன் ஏ, நம்மை நாமே நிதானித்து அறிந்தால். இந்த விடைக்கான வேத வசனங்கள் 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 31 மற்றும் 32 வசனங்கள்.